ஹலோ வணக்கம் இருக்கும் கைஸ். நம்ம அடுத்த ஒரு குட்டி டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம டெட்டு சீரீஸில் குட்டி குட்டியாக டாபிக் முடிக்க ஈஸியாகிடும், சரிங்களா? இல்லை சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற டாபிக். சிங்குலர் ப்ளூரல் ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மை அப்படிங்கும்போது இது நவுனுக்கு மட்டும்தான் வருங்க, சரிங்களா? இந்த ஒருமைப்பன்மை அப்படிங்கிற இந்த விஷயம் எதுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னா நவுனுக்கு மட்டும்தான் வரும். நவுன் என்னது? பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன்னா பெயர் சொல், சரியா? எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு நாள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப் எல்லாத்தையுமே ஒரு நாள் பார்ப்போம், சரியா? ஸோ சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கும்போது ப்ளூரலுக்கு நம்ம எப்போவுமே வழக்கமாக எஸ் சேர்ப்போம், அப்படி தானே? எஸ் சேர்ப்போம், இல்லை இஎஸ் சேர்ப்போம். எஸ் சேர்ப்போம், இல்லை இஎஸ் சேர்ப்போம். ஸோ இந்த ப்ளூரல் அப்படிங்கிறது இந்த பன்மை, ஒருமை பன்மை அப்படின்னு தமிழில் இருக்கிறது தான் சிங்குலர் ப்ளூரல். ப்ளூரலுக்கு மட்டும் நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னா எஸ் சேர்ப்போம். இது நவுனுக்கு எஸ் இல்லை இஎஸ் சேர்ப்போம். எல்லாத்துக்கும் எஸ் இல்லை இஎஸ் சேர்ப்போமா அப்படின்னா கிடையாது. சில இதுக்கு மாற்றுவோம். சில இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ போடுவோம், பாக்டீரியா அப்படின்னு போடுவோம், சரியா? சில இதுக்கு ஐ போடுவோம், ஃபங்கை அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த ப்ளூரல்லே எஸ் அண்ட் இஎஸ் மட்டும் போட மாட்டோம், அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் போடுவோம். எஸ் அண்ட் இஎஸ் மட்டும் போட மாட்டோம், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் போடுவோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம், சரியா? ஓகே. ஸோ ஒரு நவுன் பாருங்க, ஓலையோ எஸ்லையோ சிஹெச்லையோ எஸ்ஹெச்லையோ, சரியா? இதில் மெயினாக இந்த சிஹெச் எஸ்ஹெச் தான் அடிக்கடி கேட்பாங்க. இந்த இருக்குது சிஹெச் எஸ்ஹெச், எஸ்ஸில் முடியுது பாருங்கள், ஓவில் முடியுது பாருங்கள், ஓ ஓ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்குது. அதுவும் எக்ஸெப்ஷன் கிடையாது, ஆக்ஸ் வரும்னே. ஆக்ஸ் இந்த இருக்குது. டாக்ஸஸ் போடுவோம், ஆக்ஸுக்கு மட்டும் ஆக்சன்னு போடுவோம். ஆக்சன் போடுவோம். மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துடும், சரியா? ஓனா இஎஸ், எஸ்னாலும் இஎஸ், சிஹெச் எஸ்ஹெச்னா இஎஸ். இப்போ பெஞ்சுக்கு பெஞ்சஸ், வெறும் எஸ் போட மாட்டோம், இஎஸ். ஏன்? சிஹெச்சில் முடியுது. ப்ரஷ் எஸ்ஹெச்சில் முடியுது, இஎஸ். கிளாஸ் எஸ்ஸில் முடிஞ்சாலும் இஎஸ், ஓவில் முடிஞ்சாலும் இஎஸ். ஹீரோ ஹீரோஸ், பஸ்ஸஸ், பாக்ஸஸ். ஆக்ஸஸ் தானே போடணும் அப்படின்னா கிடையாது, ஆக்சன். ஆக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆக்சன். அடுத்தது எஃப் இல்லை எஃப்இ, எஃப் இல்லை எஃப்இயில் முடியுது. எஃப் இல்லை எஃப்இயில் முடிகிறதுக்கு என்ன போடுவோம்னா விஇஎஸ் போடுவோம். எஃப்ஐ ரிமூவ் பண்ணிடுவோம், விஇஎஸ் போடுவோம், சரியா? எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ், லீஃப். எஃப் இல்லை எஃப்இ, லீஃப். எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ், லீவ்ஸ். நைஃப், எஃப்இ ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ், நைவ்ஸ். வைவ்ஸ். ஷெல்ஃப், எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம படித்தது என்ன அப்படின்னா சிஹெச் எஸ்ஹெச் ஓஎஸ், இதிலெல்லாம் இஎஸ் போடுவோம், சரியா? இங்கிட்டு பார்க்குறோம், இங்கிட்டு எஃப்இயும் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடுறோம். அது இஎஸ் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக விஇஎஸ் போடுறோம், சரியா? சீஃப்ஸ் இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். சரி, இதெல்லாம் எஃப்ல தான் சார் வரும், எஃப்இயில் தான் சார் வரும். ஆனால் வெறும் எஸ் தான். சேஃப்ஸ், ப்ரூஃப்ஸ், சீஃப்ஸ், கல்ஃப்ஸ், ரூஃப்ஸ். இந்த 5 மட்டும் தான் எக்ஸப்ஷன்ஸ். மெயினாக ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது தெரியல அப்படின்னா அதை எஃப்ஐ வச்சு விஇஎஸ் போட்டுருங்க. அடுத்தது ஒய்யில் முடிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒய்யில் முடிஞ்சிச்சுன்னா ஒய்யை ஐஇஎஸ்ஸாக மாற்றணும். அத்தாரிட்டி, ஒய்யை ஐஇஎஸ்ஸா, ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ், சரியா? ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ். அப்போது எஃப் இல்லை எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ் போட்டோம், ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் போடுறோம். வெறும் எஸ் இல்லை இஎஸ்னா சிஹெச் எஸ்ஹெச் ஓஎஸ். இங்கே வெறும் எஸ் என்ன இஎஸ்,
சரி, வெறும் இஎஸ் தான், எஸ் கிடையாதுண்ணே. எஸ் நம்மளுக்கு தெரியும். பாய் பாய்ஸு, கேர்ள் கேர்ள்ஸ், சிம்பிளான வார்த்தைகளுக்கு எஸ் வந்துடும். இங்கே இஎஸ். இஎஸ் படிச்சிட்டோம். இப்போ எஃப்இஎஸ் படிச்சிட்டோம், ஐஇஎஸ் படிச்சிட்டோம், விஇஎஸ் படிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது தான் லாட்டின் ப்ளூரல்ஸ். இதுக்கப்புறம் வர்றது பூராவே லாட்டின் ப்ளூரல்ஸ். சார், லாட்டின் ப்ளூரல்னால் என்னது சார்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? லாட்டின் ப்ளூரல் அப்படின்னா என்னதுன்னா, எஸ் இல்லை இஎஸ் இல்லாத ப்ளூரல்ஸ். சரியா? ப்ளூரலில் எஸ்ஸோ இஎஸ்ஓ இருக்கக்கூடாது. ப்ளூரல் விதவுட் எஸ் ஆர் இஎஸ், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா லாட்டின் ப்ளூரல். என்ன பேர் வச்சுருக்காங்க? லாட்டின் ப்ளூரல்னு வச்சுருக்காங்க. ப்ளூரல் விதவுட் எஸ் ஆர் இஎஸ். இப்போ இங்கே ஏல முடிஞ்சிச்சுன்னா பாருங்க, ஈ சேர்த்துருவோம். ஆண்டனா, ஆண்டனே, லார்வா, லார்வே, வெர்டிப்ரா, வெர்டிப்ரே, அமீபா, அமீபே. ஃபார்முலா அப்படிங்கிறது சிங்குலர். சரியா? ஃபார்முலாங்கிறது சிங்குலர். ஃபார்முலே, இதுக்கு ஃபார்முலாஸ்னு ஒரு ப்ளூரல் இருக்குது, அது நான் லாட்டின் ப்ளூரல். சரியா? பட் ஏக்கு அப்புறம் ஈ சேர்க்கிறது எல்லாமே லாட்டின் ப்ளூரல்ஸ். அதே மாதிரி யூஎம்க்கு பதிலாக ஏ. இங்கே பாருங்க, ஏ கூட என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா ஈ சேர்த்துருப்பாங்க மேலே. அமீபா, அமீபே, வெர்டிப்ரா, வெர்டிப்ரே. இங்கே யூஎம்க்கு பதிலாக ஏ சேர்க்குறாங்க. பாக்டீரியம், பாக்டீரியா, கரிக்குலம், கரிக்குலா, மீடியம், மீடியா. டேட்டம் அப்படிங்கிறது சிங்குலருங்க. டேட்டம்ங்கிறது சிங்குலர், டேட்டா தான் ப்ளூரல். அடுத்தது யூஎஸ்க்கு ஐ. அலுமினஸ், அலுமினை, ஜீனியஸ், ஜீனியை. ஜீனியைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஜீனியஸஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. பாருங்க, நான் லாட்டின் ப்ளூரல் ஜீனியைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபோக்கஸ் யூஎஸ்க்கு பதிலாக ஐ. பாருங்க, யூஎஸ்க்கு பதிலாக ஐ. சரியா? யூஎம்முக்கு பதிலாக ஏ. அடுத்து சில வார்த்தையில் ஏ வந்துச்சுன்னா கூட சேர்த்து இ போடுறோம். இவங்களாம் லாட்டின்ஸ், லாட்டின் ப்ளூரல்ஸ். உங்களுக்கு முன்னாடி ஒரு செட்டு படித்தோம். எஃப்க்கு பதிலாக எஃப்இனா விஇஎஸ், ஒய்னா ஐஇஎஸ், சிஹெச்எஸ்ஹெச் ஓஎஸ்னா இஎஸ். அவனா நான் லாட்டின் ப்ளூரல்ஸ், இவெல்லாம் லாட்டின் ப்ளூரல்ஸ். சரியா? இங்கே பாருங்கள், அடுத்தது நார்மல் ப்ளூரல்ஸ் வருது பாருங்கள். சில இடங்களில் நம்ம பார்த்தோம், பொட்டேட்டோ பார்த்தோம், பொட்டேட்டோ. பொட்டேட்டோக்கு ப்ளூரல் இஎஸ், பொட்டேட்டோஸ். டைனமோக்கு இஎஸ் கிடையாது. ஃபோட்டோ வெறும் எஸ் தான், ஃபோட்டோஸ். ரேஷியோஸ், பியானோஸ், ரேடியோஸ், ஸ்டீரியோஸ், இதெல்லாம் ஒன்லி எஸ், வெறும் எஸ் தான். சரியா? வெறும் எஸ் தான். 2 ப்ளூரல் நான் சொன்ன மாதிரி. சிலபஸுக்கு சிலபை இருக்குது, சிலபஸஸ். ஃபங்கஸுக்கு ஃபங்கை, ஃபங்கஸஸ். பாருங்கள், ஒன்று வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா லாட்டின் ப்ளூரலாக இருக்கும், இன்னொன்று நார்மல் ப்ளூரலாக இருக்கும். கேக்டை, கேக்டசஸ். கரிக்குலம்ஸ் கரெக்டு தான், நார்மல் ப்ளூரல். கரிக்குலா, யூஎம்க்கு பதிலாக ஏ, யூஎஸ்க்கு பதிலாக ஐ. ஸ்டேடியம், ஸ்டேடியம்ஸும் இருக்குது, ஸ்டேடியாவும் இருக்குது. ஸோ மல்டிபிள் ப்ளூரல்ஸும் இருக்குது. ஓக்கு வச்சு எஸ்ஸும் வரும், ஓக்கு சில நேரம் இஎஸ்ஸும் வரும். சிஹெச், எஸ்ஹெச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இஎஸ் தான் வரும். இந்த நவுன்ஸுக்கு சிங்குலர் கிடையாது. சரியா? இந்த நவுன்ஸுக்கு என்ன கிடையாது? சிங்குலரே கிடையாது. இந்த நவுன்ஸ் வந்துச்சுனாலே ப்ளூரல்னு தான் நீங்கள் போடணும். இந்த நவுன்ஸுக்கு சிங்குலர் நீங்கள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில நவுன்ஸுக்கு சிங்குலர் மட்டும்தான் இருக்கும். சரியா? சில நவுனுக்கு சிங்குலர் மட்டும்தான் இருக்கும், சில நவுனுக்கு ப்ளூரல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த நவுன்ஸுக்கு என்னது இல்லை அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம் இல்லை. இதில் முக்கியமானது பேராக இருக்கிறது. சிஸ்ஸர்ஸு, ஸ்பெக்டக்கல்ஸ் கண்ணாடி 2 இருக்கும், சிஸ்ஸர்ஸு 2 இருக்கும், ட்ரௌசர்ஸ் 2 காலுக்கு போடுற மாதிரி இருக்கும், சாக்ஸ் அப்படி தான் இருக்கும். சரியா? பேண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ இவனுக்கு அவ்வளோ பேருக்கும் டபுளாக இருக்கிறதுனால இவனுங்களுக்குலாம் என்ன கிடையாதுன்னா சிங்குலர் கிடையாது. சரியா? போலீஸ் மேன் அப்படிங்கிறவங்க சிங்குலர், போலீஸுங்கிறது ப்ளூரல் தான். போலீஸுக்கு சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு கிடையாது. போலீஸுக்கு சிங்குலர் ஃபார்ம் இருக்குது.
சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. சரியா? போலீஸ்க்கு சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. லைட்டாக மாற்றி போலீஸ் மேன் வேணால் எழுதிக்கலாம். லைட்டாக மாற்றி எழுதிக்கலாம். போலீஸுக்குன்ட்டு கிடையாது. சரியா? போலீஸ் மேன்னு வேணால் எழுதிக்கலாம். அது சிங்குலர். பட் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல் தான். கேட்டில் ரொம்ப முக்கியம். ஆடு மாடுகள் இதை சிங்குலராக சொல்ல முடியாதுங்க. ஆடு மாடுகள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சிங்குலராக சொல்லவே முடியாது. சரியா? சிங்குலராக சொல்ல முடியாது. முக்கியமான வார்த்தை வந்துட்டு இந்த நான் சொன்ன இந்த கேட்டில். மற்ற வேர்ட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம். மற்ற வேர்ட்ஸ் அடிக்கடி நம்மளுக்கு கேட்குறது இல்லை. சரியா? மற்ற வேர்ட்ஸ் கூட நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு கேட்குறது வந்து கேட்டில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கேட்டில். மற்ற எல்லாம் பேராக எடுக்கிறது. போலீஸுங்கிறது அடிக்கடி கேட்பாங்க. ப்ளூரல் தான் உண்டு, சிங்குலர் கிடையாது. கேட்டிலுக்கும் ப்ளூரல் தான் உண்டு, சிங்குலர் கிடையாது. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு நவுன்ஸ். காம்பவுண்டு நவுன்ஸ்னால் என்னது? காம்பவுண்டு நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்னா ஒத்த நவுன் இல்லாமல் சேர்ந்துருக்கும். நவுன் வந்து சேர்ந்துருக்கும். இப்படி சேர்ந்துருக்கும்போது எதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒத்த வார்த்தை இல்லாமல் நிறைய வார்த்தைகள் சேர்ந்துருக்குங்க. அதுதான் காம்பவுண்டு நவுன்ஸுங்க. இதை நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? இங்கே சன் இன்லா அப்படிங்கும்போது இதில் எது மெயினான வார்த்தைனா இதுதான். இதுதான் மெயினான வார்த்தை. யா, இதுதான் மெயினான வார்த்தை. ஸோ ஃபாதர் இன்லாங்கும்போது ஃபாதர்ஸ் இன்லா. சன் இன்லாவுடைய பொருள் சன்ஸ் இன்லா. ஸ்டெப் சன்னில் பாருங்க, இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்துட்டு எப்படிப்பட்ட ஃபாதர்? இன்லா. அவர் வந்துட்டு என்னோட மாமனார். இன்லா ஃபாதர். இதுவும் இன்லா சன். இதுவும் எப்படிப்பட்ட சன்னு? ஸ்டெப் சன். அப்போது சன்னு தான் எனக்கு ஃபோக்கஸ். சன்னு தான் எனக்கு ஃபோக்கஸு. ஸ்டெப் சன்ஸ். எது ஃபோக்கஸ்ஸு, எது இம்பார்ட்டண்ட் வேர்டுன்னு நான் பார்க்கணும். எது இம்பார்ட்டண்ட் வேர்டோ அதுக்கு தான் நான் ப்ளூரல் போடணும். சரியா? ஸோ ஃபாதர் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமாக இருக்காங்க. அவர் வந்துட்டு இன்லா ஃபாதர், பட் ஃபாதருங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ ஃபாதர்ஸ் இன்லா, சன்ஸ் இன்லா. ஸ்டெப் சன்னுக்கும் ஸ்டெப் சன்ஸு. பாசர் பையில் ப்ரிப்போசிஷனுக்கு ப்ளூரல் கிடையாது. பை ப்ரிப்போசிஷன், இதுக்கு ப்ளூரல் கிடையாது. இங்கே ஸ்டெப்புங்கிற வார்த்தையுமே அட்ஜெக்டிவ். இன்லாங்கிறது அட்ஜெக்டிவ், இங்கே இன்லாங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ஃபாதர்? இன்லா. இன்லா ஃபாதர். ஸோ அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ அட்ஜெக்டிவ்ஸுக்கு ப்ளூரல் இல்லை. அட்ஜெக்டிவ்ஸுக்கு ப்ளூரல் இல்லை. சரிங்களா? அட்ஜெக்டிவ்ஸுக்கு நீங்கள் ப்ளூரல் போடக்கூடாது. ஸோ அட்ஜெக்டிவ்ஸுக்கு ப்ளூரல் போடாமல் நவுன்ஸுக்கு போடணும். ஃபாதர்ஸ் இன்லா, சன்ஸ் இன்லா, ஸ்டெப் சன்ஸு. பாசர் பை, பை ப்ரிப்போஷனால பாசர்ஸ் பைன்னு போடணும். பாசர்ஸ் பை. அடுத்தது டைனிங் ரூமு, டைனிங் ரூம்ஸ். க்ரோன் அப், இவன் மட்டும் மாறி வருவான். க்ரோன் அப் மட்டும் மாறி வருவான். இங்கே இது அட்ஜெக்டிவ், இவன் அட்ஜெக்டிவ், இவன் ப்ரிப்போசிஷன். நவுனே இருக்க மாட்டான் இவங்க. க்ரோன் அப்பில் நவுனே இருக்க மாட்டான். டைனிங் ரூமில் தெரியும் எப்படிப்பட்ட ரூம்? டைனிங் ரூம். ரூம் தான் நவுன். நவுனுக்கு தான் ப்ளூரல் போடுவோம். டைனிங் ரூம்ஸ். க்ரோன் அப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நவுனே இருக்காது. ஸோ க்ரோன் அப்ஸ்ன்னு போட்டு முடிச்சிடுறோம். ஸ்பூன்ஃபுல்ஸ்க்கு ஸ்பூன்ஸ் ஃபுல்லும் கரெக்டு தான், ஸ்பூன்ஃபுல்ஸும் கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்பூன்ஸ் ஃபுல் அப்படிங்கிறதும் கரெக்டு தான், ஸ்பூன்ஃபுல்ஸும் கரெக்டு தான். சரியா? ஸ்பூன்ஃபுல்ஸ் கரெக்டு, ஸ்பூன்ஸ் ஃபுல்லும் கரெக்டு. டாட்டர் இன்லாக்கு பாருங்கள், டாட்டர்ஸ் இன்லா. ரன்னர் அப் இங்கே பாருங்கள், இவன் தான் ஃபோக்கஸ். இவன் தான் ஃபோக்கஸ், இவன் தான் நவுனு. அப்போ ரன்னர்ஸ் அப். கவர்னர் ஜென்ரல் சேம். கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறதுலையும் சேமு. எப்படிப்பட்ட கவர்னர்னா ஜென்ரல் கவர்னர். ஸோ இவன் அட்ஜெக்ட். இப்போ ப்ளூரல் எப்படி போனால் கவர்னர்ஸ் ஜென்ரல். கரெக்டான ப்ளூரல் வந்துட்டு இது கவர்னர்ஸ் ஜென்ரல் தான். இப்போ தான் கொஞ்ச நாட்களாக இந்த கவர்னர் ஜென்ரல்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. கவர்னர் ஜென்ரல்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு இங்கே இருக்குது. ஸ்பூன் ஃபுல்லுக்கும் ரெண்டு இருக்குது. ப்ளூரலாம் ஒரு தடவை அப்படியே ஒரு 10, இன்னும் ஒரு 5 இருக்கும். 4 தானே இருக்குது. 10 மட்டும் அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் இப்படியே பாருங்கள். ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இங்கெல்லாம் எஸ்ஸு காம்பவுண்ட் நவுனில் எஸ்ஸு மட்டும் வரும். இது காம்பவுண்ட் நவுன் தான், பட் நம்ம நவுனை வச்சு போடுறோம். இங்கே மெயினாக கஷ்டப்பட்டு வித்தியாசமாக இருக்கிறது க்ரோனப் வித்தியாசமாக இருக்கான், ஸ்பூன்ஃபுல் வித்தியாசமாக இருக்கான், கவர்னர் ஜென்ரல் வித்தியாசமாக இருக்காங்க. அடுத்தது எதுக்கெலாம் சிங்குலர் கிடையாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம். இவங்களாம் சிங்குலர் கிடையாது. ஓகே, 2 ப்ளூரல் இருக்கிறது. 2 ப்ளூரல், ஒன்று லாட்டின் ப்ளூரல், ஒன்று நார்மல் ப்ளூரல். இல்லை
கேக்டஸ், ஃபங்கஸ், சிலபஸ், கரிக்குலம் அண்ட் ஸ்டேடியம். ஓகே, சில வார்த்தைகள் ஓ போட்டால் எஸ் வரும், மற்ற வார்த்தைகள் ஓ போட்டால் இஎஸ் வரும். யூஎஸ்னா ஐ, இவன் யூஎம்னா ஏ, இவன் ஏ கூட ஏ கூட வெறும் இ சேர்க்குறவன். இவங்க எல்லாருமே லாட்டின் ப்ளூரல்ஸ். இங்கே ஒய்யை தூக்கிட்டு விஇஎஸ் போடணும், இல்லை ஐஇஎஸ். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் தான். எஃப் இல்லை எஃப்இ இருந்துச்சுன்னா தான் விஇஎஸ். ப்ளூரல் ஓஎஸ்சிஹெச்எஸ்ஹெச்சுக்கு இஎஸ் போடணும். அவ்வளோதாங்க, 10 இது முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு 4 மட்டும் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு 2 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கூடவே இருக்கும். இதை வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல் கேட்டாங்க. மேன் சர்வெண்ட் ரெண்டுமே ப்ளூரல் போடும். மென் சர்வெண்ட்ஸ், விமென் ஸ்டூடெண்ட், விமென் ஸ்டூடெண்ட், விமென் ஸ்டூடெண்ட்னா விமென் ஸ்டூடெண்ட்ஸ், 2 எலிமெண்ட்டுமே ப்ளூரல் ஆகும். இந்த 2 வார்த்தைகள் தான். மேன் சர்வெண்ட்னா மென் சர்வெண்ட்ஸ், விமென் ஸ்டூடெண்ட்னா விமென் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அடுத்தது ஐஎஸ்ஐ இஎஸ்ஐ மாற்றணும்னா அனாலிசிஸ்னா அனாலிசிஸ், ஆக்சிஸ் ஆக்சிஸ், பேசிஸ் பேசிஸ். ஐஎஸ் எப்போவுமே இஎஸ்ஸாக மாறிடும். எலிப்சிஸ் எலிப்சிஸ். இந்த இருக்கு பாருங்க, இவனுங்களுக்கு ப்ளூரல் கிடையாது. இவனுக்கு சிங்குலரும் ஒன்று தான், ப்ளூரலும் ஒன்று தான். ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான் சிங்குலரும், ஒரே வார்த்தை தான் ப்ளூரல். ஏர்கிராஃப்ட் ப்ளூரல் இல்லை. அசெட்ஸ், அசெட்டுக்கு ப்ளூரல் இருக்கு, அசெட்ஸ். சரியா? முக்கியமான வார்த்தை மட்டும் படிப்போம். காப்ஸ் வரும். காப்ஸ், காப்ஸ் காப்ஸ் தான். சிங்குலரும் காப்ஸ் தான், ப்ளூரலும் காப்ஸ் தான். டியர் தெரியும், டியர் டியர். ஃபிஷ்ஷு ஃபிஷ், ஃபிஷ்ஷஸ் வரும் சார். எப்போனா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷ் இல்லாமல் வேறு விதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சுன்னா, வேறு விதமான ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷஸ்ன்னு போடுவாங்க. நிறைய ஃபிஷ் இருந்துக்கு, நிறைய ஃபிஷ் இருக்குன்னு மட்டும் சொல்லுறீங்க அப்படின்னா ஃபிஷ். ஓகே, பயங்கர வெரைட்டி சொல்ல போகிறேன், நான் ஃபிஷ்ஷிலேயே வெரைட்டி சொல்ல போகிறேன்னா அங்கே ஃபிஷ்ஷஸ் போடணும். நியூஸ் ரொம்ப முக்கியம். ட்ராஸுங்கிறது அட்ஜெக்டிவே கிடையாது, சரி நவுனே கிடையாது. டசன், டசன்ஸ் வரும், வராது. நியூஸு கரெக்ட். சீனரி முக்கியமானது, பேர் முக்கியமானது, ஷீப் முக்கியமானது, ஸ்வைன் அண்ட் ஸ்பீஷி. அவ்வளோதான், இவ்வளோ பேர் முக்கியம். இவனுக்கு எல்லாவனுக்குமே சிங்குலரும் ஒன்று தான், ப்ளூரலும் ஒன்று தான். சரியா? முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம், அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சிங்குலர் கிடையாது, இவங்களுக்கு சிங்குலர் கிடையாது, ப்ளூரல் மட்டும்தான், ப்ளூரல் மட்டும்தான். இவனுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது, இவனை சிங்குலராக எழுதவே முடியாது, இவனை சிங்குலராக எழுதவே முடியாது. ஆனால் இவன் அப்படி கிடையாது, இவனை சிங்குலராகவும் எழுதிக்கலாம், ப்ளூரலாகவும் எழுதிக்கலாம். பட் சேம் வேர்டு, சேம் வேர்டு. சிங்குலராகவும் எழுதிக்கிடலாம், ப்ளூரலாகவும் எழுதிக்கிடலாம், பட் சேம் வேர்டு, சேம் வேர்டு. சரியா? இது மட்டும்தான் இப்போ கீழே பார்க்க போகிற லிஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸப்ஷன்ஸ். சரியா? மேனுனா மென்னு, சைல்டு சில்ட்ரன். பார்த்தீங்களா? ஆக்ஸுக்கு சொன்னால் ஆக்சன். டூத்து டீத். எப்போவுமே 2 ஓ வந்துச்சுன்னா இங்கிட்டு 2 இ ஆகும். ஃபுட்டு ஃபீட். சரியா? டூத்து டீத்து மாதிரி தான் ஃபுட்டு ஃபீட். 2 ஓ வந்துச்சுன்னா 2 இ. ஃபோக்கஸ்ஸு தெரியும், யூஎஸ்னா ஐ, யூஎஸ்னா ஏ. யூஎஸ்னா ஃபோக்கஸ்ஸு, ஃபோக்கை தான் படித்தோம். ஆமாம் ஆமாம், ஃபோக்கஸ்னா ஃபோக்கை, அதான் கரெக்டு. இது வேறு. ஜீனஸ்னா ஜெனரா. ஜீனஸ் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்பாங்க. ஸோ அந்த ஜீனஸ்னா ஜெனரா. ஸ்ட்ராட்டம், ஸ்ட்ராட்டா. யூஎம்னா ஏ, யூஎஸ்னா ஐ, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அலுமினா, அலுமினி. இவங்களாம் யாருன்னா அலுமினி, அலுமினின்னு சொல்லுவோம். ஸ்கூல் அலுமினி, காலேஜ் அலுமினின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபெமினின்ல சொல்கிறோம். விமென்னா விமென், ஃபுட் ஃபீட், மவுஸ் மைஸ், கூஸு கீஸ். இங்கே பாருங்கள், ஓ வந்து ஐ. டெர்மினஸ், யூஎஸ்னா ஐ, யூஎஸ்னா இஎஸ்ஸும் போட்டுக்கலாம். நான் லாட்டின் ப்ளூரல். மெமரண்டம், மெமரண்டா. அக்வேரியம், அக்வேரியா. யூஎம்னா எல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே நம்மளுக்கு ஓனா டபுள் ஓனா டபுள் இ வரணும். மேனு மென்னு, சைல்டு சில்ட்ரன், விமென்னா விமென், ஆக்ஸு ஆக்சன், மவுஸு மைஸ். இதுதான் டிஃபிகல்ட்டானது. அலுமினஸ்ஸு அலுமினை. இது வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அலுமினஸ், அலுமினை அப்படின்னு சொல்லுவோம்.
இது ஃபீமேலுக்கு சொல்லும்போது அலுமினே, அலுமினா, அலுமினே. யா பக்கத்தில் எழுது. அலுமினா, அலுமினான்னு போடுவோம். இட்டு அலுமினி. யா ஓகே. இப்போ சேருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சேர்ஸ். பாக்ஸ் எக்ஸ் வந்திருக்கு. இஎஸ். எஸ்கிமோஸ். எஸ்கிமோஸ் தான் நம்மளுக்கு டவுட் வரும். எஸ்கிமோஸ். எஸ்கிமோனா என்ன போடுறது? நம்ம இதை எதுக்கு படிச்சிருக்கோம்? நம்ம எதுக்கு படிச்சிருக்கோம்? ஓக்கு வந்துட்டு எஸ்ஸுக்கு படிச்சிருக்கோமா, இஎஸ்க்கு படிச்சிருக்கோமா? எதுக்குமே படிக்கலை இவனை. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும். இந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும். இதெல்லாம் டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்க தான் நம்மளுக்கு பழகும். எஸ்கிமோங்கிறது எஸ்கிமோஸ் தான். யா ரேடி ஒய் வந்து ஐஇஎஸ். யூஎஸ்னா ஏ. ரேடியஸ்ஸு ரேடிஐ. ஃபார்முலா ஃபார்முலாஸும் கரெக்டு தான். ஃபார்முலேயும் கரெக்டு தான். சிஎன்டி ரெண்டுமே கரெக்டு தான். சைல்டு சில்ட்ரன். டியருக்கு டியர் தான். லோஃப் லோவ்ஸ். எஃப்க்கு விஇஎஸ். ஹீரோ ஓக்கு எஸ். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா இதை போட்டு பார்த்துக்கிடலாம். இதெல்லாம் நம்ம படித்ததாக தான் இருக்கும். டவுட் வந்துச்சுன்னா திருப்பி போய் பார்த்துட்டு கூட போடுங்க, பிரச்சனையும் கிடையாது. நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சரியா? ப்ரூஃப் பாருங்க, ஒரு எக்ஸப்ஷன். ப்ரூஃப்ஸ் எஃப் வந்தால் விஇஎஸ் தான் படிச்சிருக்கோம். எஃப் இல்லை எஃப்இ வந்தால் விஇஎஸ் தான். பட் ப்ரூஃப் வேறு மாதிரி. ஓகே கைஸ், நம்ம பெய்டு பேட்ச்சு நம்ம ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டு தான் இருக்கிறது. கவன கோர்சஸில் நம்மளுக்கு டெட் இங்கிலீஷ்க்கு கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் டீட்டெயில்டாக ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டெஸ்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்கும். இது இப்போதைக்கு ஒரு 15 வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்தது இன்னொரு 15 வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு 30 வீடியோஸ் படிச்சிங்கன்னா தான் ஒரு 20+ மார்க் எடுக்க முடியும். டென்சஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ அதெல்லாம் டீட்டெயில்டாக இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு அது வந்துட்டு 499 இங்கிலீஷ் மட்டும்தான். பட் உங்களுக்கு பக்காவாக கிளியராக கவர் பண்ணிடுவோம். இது என்னுடைய அஷூரன்ஸ். தேங்க்யூ.